சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி தன்னுடைய ஃப்ரெண்டு மகேஸ்வரி சொன்ன மாதிரியே விஜயா இனி என்னை பற்றி பேசக்கூடாதுன்னா அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு இங்கே மகேஸ்வரி சொன்னதை அப்படியே செய்கிறாங்க. அதன் மூலமாக இங்கே விஜயாவை எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜயா கண்முழிக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி ரொம்பவே பதட்டமாக இருக்க, அங்கே வந்த டாக்டரும் இங்கே விஜயாவுக்கு எதனால் இப்படியெல்லாம் ஆச்சு, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, யாரால் பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போதே இங்கே ரோகிணி வசமாக மாட்டிக்கிறாங்க. உடனே மனோஜும், என்ன ரோகிணி, நீ எனக்கு உதவி செய்வேன்னு பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சு நீ வசமாக மாட்டிக்கிட்ட, எதுக்காக இப்படி செஞ்ச? அம்மாவுக்கு நீ தானே காஃபி கொண்டு வந்து கொடுத்த. அது மட்டும் இல்லை, அம்மா உங்ககிட்ட காஃபி வேண்டான்னு எவ்வளவோ சொன்னாங்க, நீ தான் ரொம்ப அக்கறையாக கொண்டு வந்து கொடுத்த. அதனால தான் என் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? எத்தனை நாள் திட்டம் போட்டுட்டு இருந்தேன்னு தெரியல, நீ நினச்ச மாதிரியே செஞ்சிட்டியா அப்படின்னு கேள்வி கேட்க, மனோஜ், நான் வேணும்னே அப்படி செய்யலை. விஜயாத்தை ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தாங்க. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தா தானே நிம்மதியாக யாரையும் கேள்வி கேட்காம அவங்க வேலையை பார்ப்பாங்க. உங்கள் அப்பா வீட்டில் இருந்து யார்கிட்டயே சொல்லாமல் போனதுக்கு காரணம் நான் தான்னு சொன்னால் எப்படி மனோஜ் ஏற்றுக்க முடியும்? எல்லார் முன்னாடி நிற்க வச்சு கேள்வி கேட்டால் என்னால் எப்படி பதில் பேச முடியும்? அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீ என்ன வேணாலும் செய்வியா? என்னுடைய அம்மாவுக்கு பிரச்சனை செஞ்சுட்டு எப்படி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு மனோஜ் இருந்த கோவத்தில் ரோகிணி எப்பலார்னு வெளுத்து வாங்கும்போது உடனே ரோகிணி அழுதுகிட்டே, மனோஜ், உனக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், இங்கே பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் நீயும் என்னை விட்டு கொடுத்து பேசுகிற, கேள்வி கேட்குற, உன் அம்மா மாதிரியே நீயும் இப்படி செய்கிறதெல்லாம் தப்புன்னு நீ புரிஞ்சிக்க மாட்டியான்னு கேட்கும்போது, எனக்கு ஒன்றை விட என் அம்மா தான் முக்கியம். அவங்களுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நீ வேண்டான்னு நான் முடிவெடுத்துருவேன். ரோகிணி, இப்படி செய்ய உனக்கு அசிங்கமாக இல்லை? எல்லாரும் என்ன தானே கேள்வி கேட்பாங்க. நீயும் ரோகிணியும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு இப்படி செஞ்சிங்களான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? யாரை கேட்டு ரோகிணி இப்படி ஒரு வேலையை செஞ்ச? இல்லை, நீ திட்டம் போட்டு தான் இப்படி வேணும்னே செஞ்சுருக்க, நானே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு மனோஜ். உடனே மீனா சொல்கிறாங்க, போதும் மனோஜ், நடித்து ஏமாத்தாதீங்க. விஜயாத்தை ஏற்கனவே அண்ணாமலை மாமா வீட்டில் இல்லை, அண்ணாமலை மாமா எப்போ வருவாருன்றதுக்காக ரொம்பவே பதட்டமாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஆறுதலாக பேசி அவங்கள சமாளிக்கலான்னு பார்த்தா இந்த ரோகிணி என்னடானா சாதாரணமாக இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்சதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. இங்கே நல்லபடியாக இங்கே விஜயாத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, ஆனால் விஜயாத்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்ல முடியும்? அண்ணாமலை மாமா திரும்பி வந்தாலும் நாம தான் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். உங்களை நம்பி தானே விஜயா விட்டுட்டு போனேன், இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டிங்களேன்னு நம்மளை தானே அண்ணாமலை மாமா கேள்வி கேட்பாங்க. இந்த ரோகிணி எல்லாரும் நம்புகிற மாதிரி பேசுவாங்க, ஆனால் அந்த ரோகிணியை பற்றின உண்மை என்னன்னு சரியாக புரிஞ்சிக்காம இன்னும் மனோஜ் ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு தானே கொண்டாடுறாரு. அதனால் இனி பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு மீனா ரொம்ப கோபமாக பேச, உடனே ரோகிணியும், மீனா அப்படிலாம் பேசாதீங்க மீனா, நான் வேணும்னே அப்படிலாம் செய்யலை. எல்லாரும் முன்னாடியும் மனோஜும் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, விஜயத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னால தான் வீட்டில் பிரச்சனை வருதுன்னு சொல்லும்போது என்ன செய்யன்னு தெரியல. அண்ணாமலை மாமா வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன தானே கேள்வி கேட்பாங்க விஜயத்தை. அதனால தான் விஜயத்தை நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமேனு இப்படிலாம் செஞ்சேன். ஆனால் இதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மீனா, என்னை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க மீனான்னு சொல்லும்போது, நீ அமைதியாரு, நீ தான் உன்னை பற்றின உண்மையை சொல்லக்கூடாதுன்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்த. இப்போ பாத்தியா, வசமாக மாட்டிக்கிட்ட, போலீஸ் வரட்டும், உன்னை பற்றின உண்மையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து, நீங்கள் இனியும் இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாது. மீனா சொல்கிறது சரிதான், போலீஸ் வரட்டும், ரோகிணியை கூப்பிட்டு போகட்டும். அண்ணாமலை மாமா வீட்டுக்கு வர வரைக்கும் நாம் வேறு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, ரோகிணியை நம்பி எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியும்? ரோகிணியை பாராட்டி பேசின விஜயாத்தைக்கே ரோகிணியால் இப்படி ஒரு நிலைமை. பாவம் விஜயாத்தை ரோகிணியை நம்பி இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு என்ன ஆகும்னு கூட நமக்கு தெரியல. ரோகிணி, உங்களை யாரெல்லாம் நம்பினாங்களோ ரொம்ப நல்லா ஏமாத்துறீங்க ரோகிணி. அதனால தான் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்க. இப்படி செய்ய உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா? அதான் மனோஜ் கேள்வி கேட்குறாரே, பதில் பேச முடியாமல் தலை குடிஞ்சு நிற்கிறீங்க. நீங்கள் சொல்கிற காரணம்லாம் சரியாக இருக்கா ரோகிணி? உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு எதிர்த்து வர பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோகிணி யோசிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னா, அதனால் நானும் இப்படி செஞ்சேன். மகேஸ்வரி சொன்னதால் எல்லாம் சரியாக தான் இருக்குன்னு செஞ்சதுனால இந்த வித்யா சொன்ன மாதிரியே நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனே. இவங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் எல்லாரும் என் மேலே கோவப்படுறாங்க, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க.
உடனே முத்து அங்கே போலீஸை வர வைக்க இங்கே போலீஸை பார்த்த உடனே மனோஜ் ரொம்ப பதட்டமா, சார் எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், நான் ரோகிணியோட வீட்டுக்காரர் தான். ஆனால் ரோகிணி இப்படி செய்வான்னு நானே எதிர்பார்க்கல சார். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குனே தெரியாது சார். இப்போ வந்து டாக்டர் சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே உண்மை தெரிய வந்தது சார். ரோகிணி தான் திட்டம் போட்டு எங்கள் அம்மா இருக்கவே கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சதால பாவம் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. என் அம்மா மறுபடியும் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இப்படி செஞ்ச ரோகிணியை நீங்கள் சும்மா விடாதீங்க சார். ரோகிணி எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு மட்டும் இல்லை என் அம்மாவுக்கும் இப்படி தான் சார் பிரச்சனை வருது அப்படின்னு ரோகிணியால் அங்கே வந்த போலீஸ் என்ன கேள்வி கேட்டக்கூடாதுன்னு அப்படின்னு நினச்சிட்டு மனோஜ் வந்து ரோகிணி மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது. ரோகிணி திட்டம் போட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை செஞ்சு பாவம் எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் கண்மொழிக்காமல் பேசாமல் இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க சார். இந்த ரோகிணியை நீங்கள் சும்மா விடக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு காஃபி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அக்கறையாக பேசி இப்படி ஒரு வேலையை செஞ்சு எங்கள் எல்லாரும் ஏமாத்திட்டா சார் அப்படின்னு ரோகிணியை போலீஸ்கிட்ட மனோஜே வந்து மாட்டி விட்டுறாரு. அங்கே வந்த போலீஸும் ரோகிணி கிட்ட என்ன ஏதுன்னு உண்மையை விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. ரோகிணியும் அழுதுகிட்டே, மனோஜ் எனக்காக சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சேன், எனக்காக பேசுவேன், இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது என்னை வெளியில் கொண்டு வருவேன்னு நினச்சேன், ஆனால் நீ ஏன் இப்படிலாம் பேசுறியே மனோஜ் அப்படின்னு அழுதுகிட்டே அங்கே கிளம்பி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க விஜயாவை மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அங்கே வீட்டில் இருக்க மனோஜ் யோசிக்கிறாரு, ஒரு பக்கம் என் அப்பா எனக்கு பணத்தை தரக்கூடாது, எனக்கு தேவையான பணத்தை தரவே கூடாதுன்னு எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு. இங்கே இந்த ரோகிணியால் என் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆனால் எனக்கு நான் கொடுக்க வேண்டிய 30 லட்ச ரூபா பணத்தை கேட்டு அவங்க எல்லாரும் வந்து பிரச்சனை செஞ்சிடக்கூடாதே. நான் வேற வீட்டில் இருக்கேன், ஆஃபீஸ்க்கு போக முடியல, என்னுடைய கடைக்கு போக முடியல, சரியாக பிஸ்னஸை கவனிக்க முடியல, அங்கே யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியல, எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கேன். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் அந்த ரோகிணி எனக்கு உதவி செய்யாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கா. அப்பா வீட்டுக்கு வந்தால் கூட மறுபடியும் பேசி எனக்கு வர வேண்டிய பணம் சொத்து எல்லாம் எனக்கு வந்தே ஆகணும்னு அடம்பிடிச்சு பணத்தை வாங்கலான்னு நினச்சேன். ஆனால் அப்பா எங்கே இருக்கிறாருன்னு தெரியலையே. அம்மாவாவது என் பேச்சை கேட்பாங்க, என்னை புரிஞ்சுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சா அம்மா வேற இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரியல அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு மனோஜ். இங்கே ரோகிணி கிட்ட போலீஸ் வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு இப்படி செஞ்சீங்க, யார் சொல்லி இப்படி செஞ்சீங்க, உங்கள் மாமியார் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களா, இல்லை அவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, எதுக்காக இப்படி செஞ்சீங்கன்ற உண்மையை சொல்லலை, அவ்வளவுதான் அப்படின்னு கேள்வி கேட்க ரோகிணியும், இல்லை மேடம் நான் தெரியாமல் இப்படி செஞ்சுட்டேன், என் மாமியார் சரியாக ரெஸ்ட் எடுக்காமல், என் மாமனார் வீட்டில் இல்லை, யார்கிட்டயும் சொல்லாமல் வெளியில் கிளம்பி போயிட்டாரு, அவர் இன்னும் வீட்டுக்கு வரலன்ற ஒரு எண்ணத்தில் அவங்க ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. அவங்க வந்து சரியாக சாப்பிடாம இருந்ததுனால ரெஸ்ட் எடுக்கட்டுமேன்னு நினச்சி தான் இப்படி செஞ்சேன். ஆனால் இதன் மூலமாக அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. நானாக இப்படிலாம் செய்யலை, என் ஃப்ரெண்டு மகேஸ்வரி சொல்லி தான் இப்படி செஞ்சேன். என் ஃப்ரெண்டு சொன்ன யோசனையால் இப்படி நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் மேடம். மற்றபடி எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் மாமியார் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் என்னை விட்டுருங்க மேடம், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்போது அது எப்படிம்மா விட முடியும்? உங்கள் மாமியார் இன்னும் கண் முழிச்சு பேசவே இல்லை. அவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னடானா காஃபி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கிறீங்களே. உண்மையாகவே அவங்க மேலே அக்கறை இருந்திருந்தா அவங்கக்கிட்ட ஆறுதலாக பேசி புரிய வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு தெரியாமல் இப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு உங்கள் வீட்டில் உள்ளவங்களே எங்களை கூப்பிட்டு உண்மை என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ உங்கள் ஃப்ரெண்டும் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி யோசிக்கிறாங்க. நான் மட்டும் இங்கே இருந்தால் கண்டிப்பாக மனோஜ் என்னை தேடி வரமாட்டார், வீட்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டார். எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு முத்து மீனா மட்டும் இல்லை, மனோஜ் மற்ற வீட்டில் உள்ள யாருமே வரமாட்டாங்க. ஆனால் மகேஸ்வரி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொன்னால் மகேஸ்வரியோட வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர். மகேஸ்வரிக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் என்னையும் எப்படியாவது வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார். அதன் மூலமாக பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரலாம். அதனால தான் என் ஃப்ரெண்டை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினச்ச ரோகிணியும், வேணும்னா என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேளுங்க, என் ஃப்ரெண்டு உண்மையை சொல்லுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு தான் இப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு மகேஸ்வரியை வர வைக்கிறோம். அதுக்கப்புறமா யார் உண்மையை சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அத்தை நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்புறம் எங்ககிட்ட பேசி மன்னிப்பு கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
என்ன இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க? என் அத்தை இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லையே. அவங்க ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு தான் நினச்சேன். என்னை அவங்க திட்டக்கூடாது, என்னை பற்றி அவங்க பேசவே கூடாதுன்னு நினச்சேன். அதன் மூலமாக இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கல. வித்யா அப்போவே சொன்னா, பிரச்சனை வந்தால் நீ சமாளிக்க முடியாதுன்னு. யார் பேச்சையும் கேட்காம நான் செய்கிற இந்த வேலையால் நான் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். பேசாம எதுவுமே செய்யாம அமைதியாகவே இருந்திருக்கலாம் போல. மனோஜ் ஒரு பக்கம் வேணும்னே திட்டம் போட்டு என் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டியேன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் முத்துவும் மீனாவும் நீ என்னைக்கும் வீட்டு பக்கமே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இனி என் வாழ்க்கையில் என்ன நடக்க போதுன்னே தெரியலையே. அங்கே கிறிஷ் வேற இருக்கான். கிறிஷ் என்ன நம்பி தான் என் மாமியார் வீட்டுக்கு வந்தான். இப்போ கிறிஷை பார்த்துக்க மீனா இருந்தாலும் கண்டிப்பாக கிறிஷ் நான் வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்ப்பான். நான் இப்படி ஒரு பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்டேன். என்ன செய்யன்னு ஒன்றுமே புரியலன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு வித்யாவுக்கு தெரிய வருது. உடனே வித்யாவும் இங்கே மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மகேஸ்வரி, நான் தான் சொன்னேன்ல ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத, உதவி செய்யாதன்னு. இப்போ பாத்தியா உன் ஃப்ரெண்டு வசமாக மாட்டிக்கிட்டா. முத்து மீனா சும்மா விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க மாமியார் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரோகிணியை வெளியில் விடவே மாட்டாங்க. ரோகிணிக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. மகேஸ்வரி, நீ தானே யோசனை சொன்ன, இப்படிலாம் செஞ்சால் உனக்கு பிரச்சனை வராதுன்னு சொன்னேன். இப்போ உன்னையும் வந்து கேள்வி கேட்டால் என்ன செய்வ, நீ என்ன சொல்வ அப்படின்னு கேட்குறாங்க வித்யா. உடனே இங்கே மகேஸ்வரி சொல்கிறாங்க, இதில் நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன ரோகிணி வீட்டுக்கா போனேன்? நானே யோசனை சொன்னாலும் இதை செய்யலாமா வேண்டாமான்னு ரோகிணி தானே யோசித்து முடிவெடுத்திருக்கணும். இதில் யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. நான் எதுக்கு பயப்படணும்? எந்த பிரச்சனை வந்தாலும் ரோகிணி சமாளிச்சிருவா. ரோகிணி பெரிய புத்திசாலின்னு எனக்கு தெரியும். அதனால் வித்யா, நீ கவலைப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு. என் வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறமா எப்படியாவது ரோகிணியை வந்து வெளியில் கூப்பிட்டு வந்துடலாம். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது, அதானே ரோகிணிக்கு ஒரு பிரச்சனைனா நீ இவ்வளோ உதவி செய்கிறல்ல, கண்டிப்பாக நீயும் மாட்டிக்கு தான் போகிற, கொஞ்சம் கவனமாகவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க மகேஸ்வரி. அந்த சமயம் ரோகிணியோட அம்மா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மகேஸ்வரி கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. என்னம்மா வித்யா என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கா? இங்கே வித்யா சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? கல்யாணி போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாளா? என்னம்மா நடக்குது? எதுக்காகம்மா நீ இப்படி ஒரு யோசனையை வந்து ரோகிணி கிட்ட சொன்ன? ரோகிணி தன்னுடைய வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்வான்னு உனக்கு தான் தெரியுமே. இப்போ பாரு, உன்னால ரோகிணிக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்துருச்சு. என்னம்மா செய்கிறது? ரோகிணியை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும். மீனாவும் முத்துவும் ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க. இங்கே மனோஜ் கூட ரோகிணிக்கு உதவி செய்ய மாட்டாரான்னு கேட்கும்போது, இங்கே போலீஸ்கிட்ட நடந்த உண்மையை சொன்னதே மனோஜ் தான். அது மட்டும் இல்லை, தனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு ரோகிணியால் தான் என் அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ரோகிணி என்னைக்கும் வெளியில் வரவே கூடாதுன்னு ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணி பேசாமல் ரோகிணியை மாட்டி விட்டதும் மனோஜ் தான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ரோகிணிக்கு மனோஜ் மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்க யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. எனக்கும் என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மகேஸ்வரி வீட்டுக்கு போலீஸ் வராங்க. இங்கே ரோகிணி வந்து மாட்டிக்கிட்டா, இப்போ என்ன பார்க்குறதுக்கு எதுக்கு இவங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னு மகேஸ்வரி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மாவும் எதுக்குமா இவங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னு கேட்க, மேடம் என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்ல, இங்கே யார் மகேஸ்வரின்னு கேட்க, நான் தான் மகேஸ்வரின்னு சொல்லும்போது, நீங்கள் ரோகிணியோட ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க, உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது, உண்மை என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, என்ன மேடம் நீங்கள், ரோகிணி என் ஃப்ரெண்டு தான், அதுக்காக நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரோகிணிக்கு யோசனை சொன்னது நீங்கள் தான், ரோகிணியோட மாமியார் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் 2 பேரும் தானே திட்டம் போட்டிருக்கீங்க, அப்புறம் நீங்கள் வராமல் எப்படின்னு சொல்ல, அப்போ ரோகிணி என்னையும் மாட்டி விட்டுட்டாளா அப்படின்னு பேரதிர்ச்சியோட இருக்கிறாங்க மகேஸ்வரி. ரோகிணிக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன், ஆனால் ரோகிணி இப்போ என்னையும் வசமாக மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மாவை பார்த்து மகேஸ்வரி சொல்கிறாங்க, பார்த்தீங்களாம்மா, உங்கள் பொண்ணு ரோகிணிக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சேன், ஆனால் அந்த ரோகிணி கொஞ்சம் கூட என்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இப்படி என்னை மாட்டி விட்டுட்டாலேம்மா, நான் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சால் என்னை சும்மா விடுவாரா? அவர் திரும்பி வரும்போது நான் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சாலே உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம், எதுக்கு நீ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணோன்னு என்ன கேள்வி கேட்க ஆரம்பிப்பார். இங்கே ரோகிணியோட வீட்டுக்காரர் மனோஜ் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இப்போ வரைக்கும் என் வீட்டுக்காரர்கிட்ட ரோகிணிக்காகவும் மனோஜ்காகவும் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரோகிணி என்னை இப்படி பிரச்சனையில் மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனி வித்யா மாதிரியே நானும் ரோகிணிக்கு உதவி செய்ய மாட்டேன்னு தெளிவாக ஒரு முடிவெடுத்தால் மட்டும்தான் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் போல். இப்போ நான் போய் பேசிட்டு வரேன், உண்மையை சொல்லிட்டு வரேன். இனியும் ரோகிணி வந்து எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருக்கும் நான் புரிய வைக்க வேண்டாமா? ஆனால் ரோகிணியோட லட்சணம் என்னன்னு இப்போ தான் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல,
வித்யா ரோகிணியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு ரோகிணிக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு எப்போவோ முடிவெடுத்துட்டா. ஆனால் எனக்கு இப்போ தானே புரிய வந்திருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே அங்கே கிளம்பி போகிறாங்க மகேஸ்வரி. அந்த சமயம் மகேஸ்வரி பேசிட்டு போகிறத கேட்டுட்டு ரோகிணியோட அம்மா நினைக்கிறாங்க, இந்த ரோகிணி திருந்தவே மாட்டா. யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ இப்படி எல்லாருக்கும் பிரச்சனை செய்கிறாளே. இந்த ரோகிணி தான் முக்கியம்னு மனோஜ் நினச்சாரு. ரோகிணி தான் நல்ல மருமகன்னு விஜயா நினச்சாங்க. ரோகிணியை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனால் விஜயாவுக்கே ரோகிணி பிரச்சனை செஞ்சதால இப்போ போலீஸ் வந்து மகேஸ்வரியவும் கூப்பிட்டு போகிறாங்களே. இந்த ரோகிணி ஏன் இப்படி செய்கிறா அப்படின்னு கண்கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க கிறிஷோட பாட்டி. ரோகிணி இங்கே மகேஸ்வரியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக, மகேஸ்வரி நான் உன்னை மாட்டி விடணும்னு நினைக்கல, நீ எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்க, இருந்தாலும் நான் தனியாக இருக்கேன். முத்துவும் மீனாவும் இங்கே மனோஜும் கூட என்னை புரிஞ்சுக்காம போலீஸை வர வச்சு நான் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு என் மாமியாருக்கு இப்போ மாமியார் வந்து ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால என்னை வசமாக மாட்டி விட்டுட்டாங்க. நீ தானே அந்த யோசனையை வந்து கொடுத்த, உன்னால் தானே நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அதனால தான் உன்னை பற்றி நான் சொல்ல வேண்டியதாயிருச்சு. மற்றபடி நான் வந்து உன் மேலே எனக்கு உண்மையாகவே அக்கறை இருக்குன்னு சொல்லும்போது, நீ எவ்வளோ என் மேலே அக்கறை வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியாதாடி. நீ வேணும்னே என்னை மாட்டி விட்டுட்டு இப்போ என்ன நடிச்சு ஏமாத்துறியா? நீ எல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல நான் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். ஆனால் உண்மையாகவே நீ நல்ல ஃப்ரெண்டே இல்லை. அதை வித்யா ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா. நான் தான் உனக்கு உதவி செய்யணும்னு இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேன். மேடம், உண்மையாகவே ரோகிணியை பற்றின உண்மை எனக்கு எல்லாமே தெரியும். ரோகிணிக்காக உதவி செய்யணும்னு நினச்சேன். என் ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உதவி செஞ்சேன். ஆனால் இப்படி என்னை பற்றியே சொல்வான்னு நான் நினைக்கவே இல்லை. நானா மேடம் ரோகிணியோட ரூமுக்கு போனேன். அங்கே ரோகிணிக்கு வந்து உதவி செய்யணும்னு நானா பேசினேன்? இல்லையே, அவங்க வீட்டு பக்கமே நான் போனதில்லை. ரோகிணிக்கிட்ட நான் பேசணும்னு நினச்சா ரோகிணி தான் என் வீட்டுக்கு வருவா. தேவையில்லாமல் என் மாமியாருக்கு பிரச்சனை செய்யணும்னு என்கிட்ட சொன்னது ரோகிணி தான். மற்றபடி இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீங்கள் கிளம்ப முடியாது. ஆமாம், ஏதோ ரோகிணியை பற்றின உண்மை தெரியும். ரோகிணி ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கிறதுனால ரோகிணிக்கு உதவி செஞ்சேன்னு சொன்னீங்களே, எந்த உண்மை உங்களுக்கு தெரியும்? எனக்கு ஒன்றுமே புரியல. உண்மை என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம். இல்லையா இந்த ரோகிணி கூட இங்கேயே தான் இருக்கணும். என்றைக்கும் வெளியில் வர முடியாது. ஏன்னா ரோகிணியோட மாமியார் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியாமல் இருக்காங்க தெரியும்ல அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, மகேஸ்வரி நீ என்ன சொல்ல வர? கிருஷ்ண பத்தின உண்மையை மட்டும் சொல்லிடாத மகேஸ்வரி. இத்தனை நாள் எனக்கு உதவி செஞ்சுருக்க. இங்கே வித்யாவை கூட நான் நம்பினதில்லை. உன்னை தான் நான் ரொம்பவே நம்பியிருக்கேன். அதனால் என்னை பற்றின உண்மையை சொல்லிடாதன்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே வித்யாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். எனக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வித்யா எனக்காக சப்போர்ட் பண்ண வருவா. ஆனால் உனக்கு மட்டும் நான் என்றைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். வித்யா பேச்சை கேட்டிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? உனக்கு நான் உதவி செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்திருந்தா என்ன நீ வந்து இப்படிலாம் பேசியிருப்பியா? என்னை மாட்டி விடணுன்ற எண்ணம் உனக்கு வந்திருக்குமா? நீ என் ஃப்ரெண்டே கிடையாது. அப்புறம் உனக்கு நான் ஏன் உதவி செய்யணும்? உன்னை பற்றி நான் ஏன் யோசிக்கணும்? எனக்கு தான் உன்னை பற்றி எல்லா உண்மையும் தெரியுமே. ஏற்கனவே கல்யாணமான உண்மையை யார்கிட்டையும் சொல்லாமல் மனோஜை ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணியிருக்க. இங்கே உன் வீட்டுக்காரர் மனோஜையே ஏமாத்துற நீ என்னை மட்டும் ஏமாற்ற மாட்டியா என்ன? பேசாத. இனி நீ என் ஃப்ரெண்டே கிடையாது. இவங்க கேட்டால் உண்மையை நான் கண்டிப்பாக சொல்வேன்னு சொன்ன உடனே ரோகிணி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க மகேஸ்வரி? நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். நீயும் இங்கே வந்தனா கண்டிப்பாக உன் வீட்டுக்காரர் வந்து நம்ம 2 பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போவார், உதவி செய்வாருன்னு நினச்சேன். நீ என்ன எனக்கு உதவி செய்யாமல் இங்கே வந்து பிரச்சனை செய்யணும்னு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நீ எனக்கு பிரச்சனை செஞ்சனா நானும் உண்மையை சொல்ல தானே செய்யணும். உனக்கு நான் வந்து ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அந்த சமயம் அங்கே வித்யா வராங்க. மேடம், என் ஃப்ரெண்டு மகேஸ்வரி ரொம்ப பாவம். அவளுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே அவளுக்கு தெரியாது. சொல்லப்போனால் திட்டம் போட்டு ஏமாத்துறது, எல்லாருக்கும் பிரச்சனை செய்கிறது இந்த ரோகிணி மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நீங்கள் யாருன்னு கேட்க, முன்னாடி இந்த ரோகிணியோட ஃப்ரெண்டாக இருந்தேன். ரோகிணி திருந்துவான்னு நினச்சி எவ்வளவோ வந்து பேசியிருக்கேன். திருந்தாத ரோகிணியோட ஃப்ரெண்டு நான் தான் மேடம்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் என்ன ரோகிணியோட ஃப்ரெண்டான்னு கேட்க, ஆமாம் மேடம் அப்படின்னு உண்மையை மகேஸ்வரி நீ ஏன் சொல்லு, அப்போ தான் நீ வீட்டுக்கு வர முடியும். இல்லை இந்த ரோகிணி கூட இங்கேயே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க வித்யா. ரோகிணி தன்னுடைய ஃப்ரெண்டுங்களை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவோ வித்யா சொன்னால் உண்மையை சொல்லிடுன்னு. நான் வந்து என் வாழ்க்கைக்காக தான் இப்படி செஞ்சேன். இப்போ மகேஸ்வரியாக இருக்கட்டும், இங்கே வித்யாவாக இருக்கட்டும், என்னை பற்றின உண்மையை சொல்லிட்டாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? இவங்க 2 பேருமே என்னுடைய ஃப்ரெண்டுங்க. ஆனால் எனக்கு இப்போ பிரச்சனை செய்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்களே, அவங்க வாழ்க்கைக்காக என்னை பற்றின உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம்
இங்கே வந்து போலீஸ் வந்து கூப்பிட்டதால முத்து, மீனா, மனோஜ்னு எல்லாருமே அங்கே வராங்க. அந்த சமயம் இங்கே ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி, வித்யான்னு எல்லாரும் இருக்கிறத பார்த்துட்டு மீனாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க, இங்கே ரோகிணி மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினச்சா இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, ரோகிணியோட ஃப்ரெண்டுங்களாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு என்ன மீனா தெரியும், எதுக்காக வர சொல்லியிருக்காங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்ல, அங்கேருந்த மகேஸ்வரியும் மீனா, முத்து என்னை மன்னிச்சிடுங்க, ரோகிணிக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் வந்து இப்படி ஒரு யோசனையை சொன்னேன். ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு ரோகிணி சொல்லாமல் அவளாக ஒரு பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்டா. எல்லாரும் இப்போ என்னையும் தப்பாக நினைக்கிறாங்க. இந்த ரோகிணிக்கு உதவி செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் ரோகிணியை பற்றின உண்மை எனக்கு தெரியும். ரோகிணி என்னுடைய நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சி யார்கிட்டையும் அந்த உண்மையை நான் சொல்லாமல் இருந்தேன். இப்போ தானே புரியுது, ரோகிணி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இல்லை, அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு மட்டும்தான் நான் இருந்திருக்கேன். ரோகிணியோட பையனை பார்த்துக்கணும், ரோகிணியோட அம்மாவை பார்த்துக்கணும், எந்த பிரச்சனையும் வராமல் எல்லார்கிட்டையும் ரோகிணிக்காக நான் பொய் சொல்லணும். இப்படிலாம் நான் உதவி செஞ்சதால் ரோகிணிக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கனே தவிர்த்து ரோகிணியால் எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வருது அப்படின்னு மகேஸ்வரி அழுதுகிட்டே பேச, உடனே வித்யாவும், ஆமாம் முத்து, ஆமாம் மீனா, நானும் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்துட்டேன். என் வாழ்க்கைக்காக இனி ரோகிணிக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன். ஆனால் அந்த மகேஸ்வரி தான் ரோகிணியனுடைய ஃப்ரெண்டுன்னு உண்மையை சொல்ல வேண்டான்னு சொல்லி இப்படி வசமாக மாட்டிக்கிட்டா. நாங்கள் ரோகிணியை பற்றி பேச வர்றது உங்களுக்கு புரியுதில்லன்னு கேட்க, உடனே முத்துவும், என்ன சொல்ல வரீங்க, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கான்னு கேட்க, உடனே மனோஜ், ரோகிணி என்ன, நீ ஏற்கனவே பிரச்சனை செஞ்சு தான் இப்போ இந்த நிலைமையில் இருக்க, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரியுமா என்ன? இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களா, உன்னை நம்பியிருப்பாங்களா என்ன? எனக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு என் அம்மா ஆசைப்பட்டாங்க. இப்படிலாம் ஆசைப்பட்ட என் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆனால் நீ என்னடானா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்படி என்னை ஏமாத்திருக்கியா? இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது மீனா திருன்னு முழிக்கிறாங்க. வித்யா, எத்தனையோ முறை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், இந்த உண்மையை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. என் மாமியாருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறமா தான் இந்த உண்மையை சொல்வீங்களா என்ன? என் மாமனார் வீட்டில் இல்லை, என் மாமியார் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மனோஜ் மட்டும் இல்லை, ரோகிணியும் தான் அப்படின்னு இங்கே மீனா, முத்துன்னு எல்லாரும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, உடனே இங்கே அழுதுகிட்டே, மேடம், நான் எந்த தப்புமே செய்யலை, ரோகிணிக்கு இனி நான் உதவி செய்ய மாட்டேன், என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க. ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, கிறிஷ் வேறு யாரும் இல்லை, ரோகிணியோட பையன்தான். இங்கே கிறிஷோட பாட்டி என் வீட்டில் தான் இருக்காங்க. கொஞ்ச நாள் கிறிஷை என் வீட்டில் வச்சு தான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன். ஏன்னா ரோகிணி இந்த உண்மையை அவங்க வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை. இந்த உண்மையை சொல்லாமல் தான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ என்னடானா, இப்போ ரோகிணிக்கு நான் ஏன் தான் உதவி செஞ்சனோன்னு எனக்கே தோணுது. அப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டா. போதும் ரோகிணி, இனியும் வந்து நீ உண்மையை சொல்லாமல் இருக்காதுன்னு சொல்ல இங்கே தலை குனிஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜும், என்ன ரோகிணி அமைதியாக அழுதுகிட்டே இருக்க, பதில் பேச மாட்டியா? நம்ம வீட்டில் இருக்கிற கிறிஷ் உன்னுடைய பையனா? நீ அப்போ திட்டம் போட்டு தான் உங்கள் அம்மாவை வர வச்சு பொய் சொல்ல வச்சு கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கணும்னு நீ தான் இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சியான்னு கேட்கும்போது உடனே வித்யா சொல்கிறாங்க, ஆமாங்க, இதில் என்ன சந்தேகம், ரோகிணி அவள் வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்வா, அவள் யோசித்து திட்டம் போட்டு யாரை வேணாலும் ஏமாத்துவா. அப்படிதான் நீங்களும் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறீங்க மனோஜ். இந்த உண்மை எனக்கு தெரியும், ரோகிணிக்காக நான் இப்போ வரைக்கும் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் ரோகிணி என் ஃப்ரெண்டு மகேஸ்வரிக்கு இப்படி பிரச்சனை செய்யும் போது எனக்கும் பிரச்சனை செய்வான்னு தெரியும். அதனால தான் உண்மையை சொல்லிட்டேன். இனியாவது ரோகிணியை யாரும் நம்பாதீங்க, போதுமா அப்படின்னு போலீஸ் முன்னாடி ரொம்பவே தெளிவாக எல்லாரும் உண்மையை சொல்ல, இருந்த கோவத்தில் முத்து ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன பாடலம்மா, என் அப்பாவையும் அம்மாவையும் ஏமாற்றிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிட்டு இந்த மனோஜ் வந்து உங்களை ரொம்ப நம்புறதுனால என்ன வேணாலும் சொல்லலான்னு எங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டீங்களா? பார்த்தீங்களா மேடம், எப்படியெல்லாம் வந்து ஏமாற்றிருக்காங்கன்னு. எதுக்கு இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கும்போது முத்து வேற, நான் என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கையில் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. என் பையனை பார்த்துக்கணும், என் அம்மாவை பார்த்துக்கணுன்னு இருக்கும்போது மனோஜை பார்த்தேன். மனோஜ் மூலமாக எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சி தான் உண்மையை சொன்னால் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் பொய் சொன்னேன். மற்றபடி நான் வேணும்னே உங்களெல்லாம் ஏமாற்றணும்னு நினைக்கலன்னு சொல்லும்போது, அண்ணாமலை மாமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் அவரால் தாங்கிக்க முடியுமா? இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஜயாத்தைக்கு இந்த உண்மை தெரிஞ்சால் தாங்கிப்பாங்களா ரோகிணி அப்படின்னு மீனா கேள்வி கேட்கும்போது, மீனா வேண்டாம் மீனா, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம், எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா, உதவி செஞ்சிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியில் வர முடியும். இல்லைனா எனக்கு தான் ரொம்பவே கஷ்டம். பாவம் என் அம்மானு சொல்லும்போது, உங்களுக்கு அம்மா இருக்காங்க, உங்கள் பையன் இருக்கான்,
ஆனால் யாருமே இல்லைன்னு பொய் சொன்னீங்களே, அம்மா இல்லைன்னு சொன்னீங்க, இப்படிலாம் பொய் சொல்ல முடியுதா உங்களால்? இப்படி பொய் சொல்ல அசிங்கமா இல்லையான்னு கேட்குறாரு முத்து. உடனே இங்கே மனோஜும், அது எப்படி, எனக்கு பெரிய ஆர்டர் வாங்கி தரேன்னு பிரச்சனை செஞ்சவ தானே இந்த ரோகிணி. அந்த ஆர்டர் கிடைக்க போதுன்ற நம்பிக்கையில் இப்போ நான் கடன் வாங்கிட்டு ரோகிணியை நம்பி ஏமாந்து போயிருக்கேன். இப்போ வாழ்க்கையிலையும் பிரச்சனை செஞ்சிட்டியா? இப்போ உனக்கு நிம்மதியா? இப்படி மீனா முத்துன்னு எல்லாரும் முன்னாடி என்னை தலைகுனிய வச்சிட்டல, இப்படி என்னை ஏமாத்திட்டல. அப்படி நான் ஏதாவது உண்மையை உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்குன்னா அப்போ நீயாவது என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும்ல. ஏற்கனவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி ஏமாத்தினேன். அப்போ கூட என் அம்மா உன் மேலே கோவமாக இருந்தப்ப நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் ரோகிணி, நீ என்னை பற்றியும் யோசிக்கல, உனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த என் அம்மாவை பற்றியும் யோசிக்கல. மறுபடியும் எங்கள் அம்மாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாங்கல்ல. அதான் என் அம்மா இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு தான் நீயும் உன் ஃப்ரெண்டு மகேஸ்வரியும் இப்படிலாம் செஞ்சுருக்கீங்க. மேடம், இந்த ரோகிணியவும் சும்மா விடாதீங்க. அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரிக்கு இவ்வளோ உண்மை தெரிஞ்சிருக்கு. ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் குடும்பத்தை இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு ஏமாத்திருக்காங்க. இவங்க அம்மாவும் இந்த மகேஸ்வரி வீட்டில் தான் இருக்காங்களாம். கூப்பிட்டு விசாரிங்க மேடம். அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. பாவம் என் அம்மா இப்போ இந்த நிலமையில இருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் இவங்க தானே. இப்போ வந்து உண்மையை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்க. என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ரோகிணி முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன். எவ்வளவோ பிரச்சனை செஞ்சப்பெல்லாம் ரோகிணிக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ரோகிணியை பற்றி இப்படிலாம் பேசாதீங்கம்மா. ரோகிணி என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு ரோகிணியை விட்டு கொடுக்காம பேசியிருக்கேன். ஆனால் ரோகிணி, இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ திட்டம் போட்டு நல்ல வசதியான வாழ்க்கை கிடைக்கும், இங்கே வந்து நான் பிஸ்னஸ் செய்கிறதுனால எனக்கு நல்ல வருமானம் வந்தால் நீயும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி இப்படியெல்லாம் ஏமாத்திட்டல்லன்னு கேட்க, இல்லை மனோஜ், அப்படிலாம் நீ தப்பாக யோசிக்காத. இல்லவே இல்லை. நான் வேணும்னே உண்மை தெரிஞ்சாலும் விஜயாத்தக்கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை சமாளிக்கலாம்னு நினைப்பேனே தவிர்த்து அவங்க இருக்கவே கூடாதுன்னு நான் என்றைக்கும் நினைக்கவே இல்லை. தெரியாமல் இந்த ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டேன். அதுக்காக இப்படிலாம் நீ பேசுகிறதா? என்னையும் என் பையன் கிருஷியும் நீ ஏற்றுக்கிட்டனா விஜயாத்தையும் என்னை ஏற்றுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. நீ ஏன் இப்படி பேசினா எப்படி? நீ ஏன் என்னை புரிஞ்சுக்கலனா விஜயாத்தை திரும்பி வரும்போது வீட்டுக்கு வரும்போது எப்படி என்னை புரிஞ்சுப்பாங்க? வேண்டாம் மனோஜ், எனக்கு நீ மட்டும்தான் இருக்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உன்னை நம்பி தான் அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வந்தேன். வேற யாரையும் நான் நம்பவே இல்லை. நீ மட்டும் என் கூட இருந்தாவே போதும், எனக்கு சப்போர்ட் பண்ணால் போதும். நம்ம தனி கொடுத்தனம் போயிடலாம். யார் பேச்சையும் கேட்க வேண்டாம், யாரும் என்னை கேள்வி கேட்க வேண்டாம். நீ மட்டும் என்னை புரிஞ்சுக்கிட்டனா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது அது எப்படி? உன் பையன் கிருஷ்ணன் நான் ஏற்றுக்கணுமா? இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சா ஒன்றை மட்டும் இல்லை என்னையும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அனுப்பிடுவாங்க. பாத்தியா முத்துன்னு சொல்லும்போது முத்து உடனே வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாரு, மனோஜ், நீ பிஸ்னஸ் செய்கிற, எல்லார்கிட்டேயும் பணம் வாங்கியிருக்க, கடன் வாங்கியிருக்க, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரதுன்னு தெரியாமல் இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது, இந்த பார்லர் அம்மா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்திருக்க, அப்படி தானே? அதான் உன் நிலமையை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை நல்லா ஏமாற்றிருக்காங்க. பார்லர் அம்மா, எல்லாரையும் ஏமாத்திட்டீங்கல்ல, இப்போ அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு நிலமை. என்னைக்கும் இந்த வீட்டு பக்கம் நீங்கள் வர முடியாது. என் அப்பா கண்டிப்பாக திரும்பி வருவார். அப்போ உண்மை தெரிஞ்சுட்டு அவங்க ஒரு நல்ல முடிவாக எடுப்பாங்க. என்னைக்கும் அந்த வீட்டுக்கு நல்ல மருமகனா மீனா மட்டும்தான். அம்மா கண்டிப்பாக நல்லபடியாக வீட்டுக்கு வருவாங்க. அவங்க முன்னாடி வந்து இப்படி பேசுங்க, உங்களை சும்மா விடுவாங்களா? நீங்கள் என்னதான் வந்து என் அம்மா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் என் அம்மா கண்டிப்பாக வீட்டுக்கு சீக்கிரமாகவே வரதான் போகிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த உண்மையெல்லாம் நான் சொல்ல தான் போகிறேன். நீங்கள் நினச்சது நடக்காது ரோகிணின்னு சொல்கிறாரு. அந்த சமயம் இங்கே மகேஸ்வரி சொல்கிறாங்க, முத்து, நானும் ரோகிணிக்கு உதவி செஞ்சது தான் பெரிய தப்பே தவிர்த்து மற்றபடி நான் எந்த தப்பும் செய்யவே இல்லை. ரோகிணி தான் எப்போ பார்த்தாலும் என்னுடைய மாமியார் வந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு உங்கள் விஜயாத்தையை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இப்படி ஒரு யோசனையை சொன்னேன். இப்போ மாமியார் வந்து உன்னை பற்றி பேசக்கூடாதுன்னா அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும்னு இப்படி ஒரு யோசனையை சொன்னேன். இது வேண்டானா ரோகிணி அமைதியாக இருந்திருக்கணும். ரோகிணி விஜயா மேலே உள்ள கோவத்தில் இப்படி வேணும்னே செஞ்சுட்டான். இதில் நான் வந்து என்ன தப்பு பண்ணேன்? எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் இதில் என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள்? நான் எந்த தப்பும் செய்யலையே அப்படின்னு மகேஸ்வரி சொல்லும்போது அங்கே உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மனோஜ் ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்க, முத்துவும் மீனாவும், இவங்க யாரையும் சும்மா விடாதீங்க மேடம். இங்கே என் குடும்பத்தையே ஏமாத்தின ரோகிணி என்றைக்கும் அங்கே வெளியில் வரக்கூடாது. ரோகிணி கவலைப்படாதீங்க, உங்கள் பையன்தான் கிறிஷ்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் கிறிஷ் மேலே நாங்கள் உண்மையான பாசம் வச்சுருக்கோம். கிறிஷை அப்படியே விட்டுற மாட்டோம். கிறிஷை நாங்கள் பார்த்துப்போம். இங்கே மனோஜ் கிறிஷை ஏற்றுக்கலனாலும் கிறிஷுக்காக நாங்கள் இருப்போம். ஆனால் நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு. அதுக்காகவே நீங்கள் என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது வசமாக மாட்டிக்கிறாங்க ரோகிணி. இனி ரோகிணிக்கு நான் கண்டிப்பாக வந்து உதவி செய்ய மாட்டேன். ரோகிணி வந்து என் வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு பேசிட்டு ரொம்ப கோவமாக மனோஜும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே என் ஃப்ரெண்டு வித்யாவாக இருக்கட்டும்,
இங்கே வந்து மகேஸ்வரி 2 பேரும் சேர்ந்து இப்படி உண்மையை சொல்வாங்க, என்னை மாட்டி விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இங்கே வந்து என்ன பேசுறது, எப்படி பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுன்னு தெரியலன்னு அங்கே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. உடனே ரோகிணி அழுதுகிட்டே வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க. நான் வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நினச்சி தான் மனோஜுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் உண்மை தெரிஞ்ச உடனே நீ என் மருமகளே கிடையாதுன்னு என்னை அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. என் மாமனார் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணார், பேசினார். அப்புறம் அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வந்தேன். இப்போ கூட என் மாமியார் வந்து என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் நான் மனோஜோட பிஸ்னஸில் உதவி செய்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனால் இப்போ மனோஜோட பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வர, நீ நல்ல மருமகளே கிடையாது, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னென்னவோ பேசி என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. எல்லாரும் முன்னாடி என்னை தலைகுனிய வச்சாங்க. அந்த கோவத்தில் தான் இப்படி நான் செஞ்சேனே தவிர்த்து, மற்றபடி என் மாமியார் என்கிட்ட பாசமாக இருந்திருந்தாங்கன்னா, என்னை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக என்னை பார்த்துருந்தாங்கன்னா, என் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு இப்படி ஒரு வேலையை நான் செஞ்சுருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மேடம். வீட்டில் உள்ள எல்லாரையும் நான் ஏமாத்துனதுக்கு காரணம் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காக தான். ஆனால் என் வீட்டுக்காரரும் என்னை புரிஞ்சுக்கல. இப்போ நான் என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரோகிணி தலை குனிஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் வந்து உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இப்போ உங்கள் வீட்டுக்காரரும் உங்கள் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? என்ன இருந்தாலும் உங்கள் மாமியாரை வந்து நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு நீங்கள் செஞ்ச வேலையால் உங்கள் மாமியார் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்லைனா என்றைக்குமே நீங்கள் வெளியில் போக முடியாது. இப்போ மன்னிப்பு கேட்டு அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக பேச, உடனே ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. மகேஸ்வரி சொல்கிறாங்க, நீ எல்லாம் என் ஃப்ரெண்டு, நான் உனக்கு உதவி செஞ்சல, அதெல்லாம் பெரிய தப்பு ரோகிணி. உன்னால் இப்போ நானும் வசமாக மாட்டிக்கிட்டேன். என் வீட்டுக்காரர் வந்தால் என்னை பற்றி என்ன யோசிப்பார், என்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பார். நீ எல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்லை, என் முகத்திலே முழிக்காத அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க மகேஸ்வரி. உடனே வித்யா சொல்கிறாங்க, என்ன மகேஸ்வரி, இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கப்புறமா தான் ரோகிணியை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டியா என்ன? தன்னுடைய வாழ்க்கைக்காக ரோகிணி என்ன வேணாலும் செய்வா. அதான் இப்போ நீயும் இந்த நிலைமையில வந்து நிற்கிற. உனக்கு இதெல்லாம் தேவையா? இனியாவது புரிஞ்சுக்கோ. இனி இந்த ரோகிணிக்கு உதவி செய்யாமல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசி. நீ நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும் மகேஸ்வரி. நான் கிளம்புறேன். நீ தானே ரோகிணிக்கு உதவி செய்யணும்னு நினச்ச, அதான் இந்த நிலைமையில வந்து நிற்கிற அப்படின்னு வித்யா உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணியை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க மகேஸ்வரி.